கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை கேட்போமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் இந்த சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம், நன்மை செய்ய கடவோம். நன்மையை குறித்து தான் தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நன்மை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் பாருங்க. சங்கீதம் 34 வாசிச்சிங்கன்னா நல்லா சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மை குறைவுபடாது. சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனம் சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் குறைந்திருக்கிறதா, நிறைந்திருக்கிறதா? நாம் செய்கிற காரியங்களில் திருப்தியாக இருக்கிறோமா, மன ரம்மியமாக வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யலாம், ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், ஒரு ஸ்கூலில் வேலை செய்யலாம், ஒரு சபையில் வேலை செய்யலாம். அந்த நேரம் போக மற்ற நேரத்தில் ஆண்டவருக்கென்று நம்ம எதை விதைக்கிறோம், ஆண்டுடைய நாமத்தை எப்படி நம்ம மகிமைப்படுத்துகிறோம், அவர்கள் முன்பாக நம்மை பெருமை பேசிக் கொள்கிறோமா? நாம் யோசித்து பாருங்கள். வசனம் தெளிவாக சொல்கிறது பாருங்கள். சமயத்திற்கு தக்கதாக, மோர் தென் வாட் வி ஹவ் டு டூ. நம்முடைய உலக பிரகாரமான வேலையில், கம்பெனியில் அல்லது ஒரு அலுவலகத்தில் நாம் செய்கிற வேலையை சரியாக செய்யணும். அதற்கு மீதியாக உள்ள நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சமயத்திற்கு தக்கதாக. நல்லா கவனித்து பாருங்கள். யாவருக்கும் சிறப்பாக, எல்லாருக்கும் நன்மை செய்யணுமா? யாவருக்கும் சிறப்பாக, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் அனைவருக்கும் நாம் நன்மை செய்ய கடவோம். ஸோ there is a difference between விசுவாச குடும்பம், விசுவாசம் இல்லாத குடும்பம். இன்றைக்கு சபைக்கு வருகிற குடும்பங்கள் எல்லாம் விசுவாசம் உள்ள குடும்பங்களே கிடையாது. சபையில் இன்றைக்கு செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்கிறதெல்லாம் உலக பிரகாரமான பெருமைக்காக செய்கிறத நான் பார்க்கிறோம். பிரயோஜனமே கிடையாது. சின்ன பிள்ளைகளை கூட அப்படி தான் வளர்க்குறார்கள். ஒரு தொடக்கத்தை எடுத்து கூட கூட்டுறதே கிடையாது, ஒரு சின்ன வேலை கூட செய்கிறது கிடையாது. ஆனால் அவர்கள் அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு சொல்லுகிற பொழுது அது என்னமோ பெரிய தரக்குறைவான வார்த்தையாக நினச்சிக்கிறீங்க. கிடையவே கிடையாது. முதலாவது நம்முடைய கையை நீட்டணும், நம்ம உழைக்கணும், நம்ம கொடுக்கணும். ஊழியத்திலே அப்படி தான். சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், அதில் விசுவாச குடும்பத்தாருக்கு மிக மிக முக்கியமாக சிறப்பாக நாம் நன்மை செய்கிறோமா? நம்முடைய கரங்களிலிருந்து நன்மை வெளிப்படுகிறதா? நம்முடைய வாயிலிருந்து நன்மை வெளிப்படுகிறதா? நம்முடைய செயலில் வெளிப்படுகிறதா? பெருமைக்காக அல்ல. எனக்கு பிரியமானவர்களை, தயவு செய்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்த்திக்காதீங்க உங்களையே. நான் ஜெபிக்கிறேன்னு நம்ம சொல்லிக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. காட் நோஸ் இட். நமக்கு ஜெபிக்கிற போது நமக்கு தாழ்மை தானே வரணும், நமக்கு பொறுமை தானே வரணும், நம்ம பொறுமையாக தானே இருக்கணும். நம்ம எப்படி மேன்மையாக செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரை குறை சொல்லி நம்ம மேன்மையை தேடக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லி நம்ம பெருமையை தேடக்கூடாது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, ஜாக்கிரதையாக இருங்க. வசனத்தை வாசித்து பாருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் நமக்கு கிடைத்திருக்க அந்த நேரத்தை பாருங்கள். அதில் நம்முடைய வேலை நேரம், ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறோமோ அது போக மற்ற நேரத்தில் சமயத்திற்கு தக்கதாக எல்லாருக்கும், யாவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தார், விசுவாசம் இல்லாதவர் யாராக இருந்தாலும் யாவருக்கும் முதல்ல நன்மை செய்யணும். ரெண்டாவது, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய தரத்திலே நாம் பார்க்க வேண்டும். நன்மை செய்கிறதுலேயே நம்முடைய வரைமுறையை பாருங்கள். முதல்ல எல்லாருக்கும் செய்யுங்க, அப்புறம் சிறப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யுங்க. அதை விடுத்துட்டு ஒரு 4-5 குடும்பங்களை கையில் வச்சுக்கிட்டு அவங்க நம்மகிட்ட நம்ம ஆடிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமே கிடையாது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரையும் சமமாக நினைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியம். ஒருவரை தாழ்த்தி மற்றவரை உயர்த்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் தாழ்ந்து போகணும், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு கிடைத்திருக்கும் சமயத்திற்கு தக்கதாக நாம் யாவருக்கும் முதலாவது, மற்றபடி விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம், நன்மை செய்ய கடவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நன்மைகளாக செல்லட்டும். கேட்டு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். நம்முடைய கைகளின் கிரியைகளை பெற்றுக்கொள்ளட்டும். நன்மைகள் நடக்கட்டும். எவ்வளோ பேருக்கு நன்மை செய்திருக்கோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஊழியம் என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. கர்த்தருக்கென்று நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் கவனிக்கிறார். என்னத்தை முன்ன வைக்கிறீங்க? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் நம்முடைய சமுதிரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற மக்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வீரா?
சத்தியத்தை கேட்கிற பொழுது சத்தியம் அவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே மற்றவர்களுக்காக நன்மை செய்கிற ஒரு நல்ல மனதை தாரும். தங்கள் குடும்பம், தங்கள் வீடு, தங்கள் மனைவி, தங்கள் பிள்ளைகளை மாத்திரம் அவர்கள் நேசிக்காத படிக்கும். தங்களுக்கு அடுத்தவர்களை நேசிக்கிற, உதவி செய்கிற, கொடுக்கிற ஒரு கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.